இந்த வீடியோ என்னன்னா நம்ம அடுப்பை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, ரொம்ப நாள் பயன்படுத்துறதுக்கு பாதுகாக்கிறது. அடுப்பு விலை ரொம்ப விலைங்க, அதனால் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைண்டிங் வே ஹவு டு ரெஸ்கியூ அவர் ஸ்டவ் அண்ட் ஹவு வி கேன் யூஸ் ஃபார் லாங். ஓகே, 2 அடுப்பு எடுத்துருங்க. இது கழுவு போகிறோம் நம்ம. 1 2 ஓகே, 1 2 we're going to wash it. Okay, we're going to bring to wash it. Wash. இது தூக்கி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்ஷியலி உடஞ்சிருக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது. காலையில் அப்படி தான் இருக்கும். மார்னிங் it will look like this. So how we can save our stove by cleaning everything. க்ளீன் பண்ண போகிறோங்க. ஃபீல் லைக் என்னடா எவ்ரிடே we have to wash அப்படின்னு இருக்கும். என்னடா டெய்லி கழுவணுமா? ஐயோ கடவுள். ஆனால் டெய்லி சமைக்கணும் இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, அப்போ நம்ம அடுப்பை சுற்றி கழுவி தாங்க ஆகணும். கழுவி வச்சாதான் சுத்தமாக இருக்கும். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இது எண்ணெய் வச்ச அந்த இதுவும் கழுவ போகிறோம். இடிக்கல் இதுவும் கழுவ போகிறோம். இந்த இடமே அப்படியே கழுவ போகிறோம். இந்த எண்ணெய் பாய்க்கலைன்னா பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். இது பாய்க்கலைன்னா இந்த எண்ணெயை டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு எண்ணெய் பாய்ச்சா அது வீசிடுங்க. அதே எண்ணெயை பாய்க்காதீங்க, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான். ரொம்ப கருப்பாக எண்ணெய் பாய்க்காதீங்க, ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கும். எண்ணெய் நீங்கள் ஒரு 2 வாரமாச்சு மேக்ஸிமம் வீட்டில் பாய்க்கிற எண்ணெய் தானே. ஸோ நம்ம எண்ணெய் வைக்கிற இது இப்படி தான் இருக்கும். எல்லாரும் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் எண்ணெய் வைக்கிறது. பாருங்கள் எண்ணெய் வற்றி போச்சு, அதுவும் நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன். ஸோ நம்ம இந்த எண்ணெய் வச்ச பானையை கழுவணுங்க. அப்போ தாங்க புது எண்ணெய் ஊற்ற முடியும். ஒரு வாரத்துக்கு பாய்ப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை கருப்பாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க, பாய்க்காதீங்க. நம்மளோட உடம்புக்கு அது நல்லது இல்லை, ஆரோக்கியமாகவும் இருக்காது. அந்த எண்ணெயை தூக்கி போட்டுருங்க, நல்லது இல்லைங்க. ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிடல, நம்ம அம்மாவும் சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க. ஆத்திரமாக தான் இருக்கும், கோவமாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம இந்த செய்யணுமா, டெய்லி அடுப்பு சுத்தம் பண்ணணும், அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு வேலைக்காரங்க வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏங்க அந்த காசு இருந்தால் ஒரு காய்கறி வாங்கலாம், ஏதாவது ஒரு செலவுக்கு வரும், சுற்றி பார்க்க பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செய்ய பார்ப்போம். நம்ம வீடு நம்ம தாங்க செய்யணும். வேலைக்காரங்க பார்ப்பாங்களா? கடமைக்கு வந்து செய்வாங்க. நம்ம முடிகிற நேரத்தில் நம்மளே செஞ்சிடலாம். ஒரு கம்பி பாய்க்கணும். மங்கு கழுவு ஒரு கம்பி பாய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சில பேருக்கு 2 கம்பியை வச்சுக்கிறீங்க கழுவுறதுக்கு, அடுப்பு கழுவுறதுக்கு, அடுப்பு சுற்றி கழுவுறதுக்கு ஒரு கம்பி வச்சுக்கோங்க. இந்த கம்பியோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம பானையை சமைச்ச பானையெல்லாம் கழுவுறதுக்கு வச்சுருக்கோம். இந்த பஞ்சு மாற்றுங்க, அதே பஞ்சு பாய்க்காதீங்க. ஒரு மாதிரி வாடை வரும். அதனால நான் வாங்கி வச்சுப்பேன் நிறைய. பாருங்கள் என்னமோ கிடக்குது, இது தூக்கி எரிஞ்சிருங்க. இது பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இது தூக்கி எரிஞ்சிருங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க. அதே பஞ்சு பாய்க்க ஒரு மாதிரி வாடை அடிக்குது பாருங்கள். இது வேறு, இந்த பஞ்சும் வேறு சுடுதண்ணியில் கழுவிட்டு திருப்பி இந்த பஞ்சை பாய்க்கணும். ஏன்னா பஞ்சும் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லை கொடுக்கும். ஓகே, தனியாக வச்சுக்கோங்க. சில நேரம் இது மிளகா, நானும் சில நேரம் தப்பு செய்வேன், இங்கே வச்சுருவேன். இங்கே வைக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு பை மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க, அதில் போட்டுருங்க வேஸ்ட்டெல்லாம். ஓகே, வைக்கிற சாவுக்காரம் பாய்க்காதீங்க. நம்ம மங்குக்கல் ஒரு சாவுக்காரமும் கொஞ்சம் டேத்தோல் கலந்தால் இந்த மாதிரி ஆயிடும். இல்லைன்னா பேக்கிங் சோடா பயன்படுத்தலாம். நான் கொஞ்சம் பேக்கிங் சோடா பயன்படுத்துவேன். இது டேத்தோலும் மங்குக்கல் ஒரு மருந்தும் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் கழுவலாம். துணி துவைக்கிற இதில் கழுவாதீங்க. துணி துவைக்கிற சாக்காரத்தூளில் கழுவாதீங்க. அது வந்து துணி துவைக்கிறதுக்கு மட்டும்தான், அது வேறு மாதிரி தயாரிச்சிருப்பாங்க. அதுதாங்க ஃபுட் பாய்சன்ட்டு. துணி துவைக்கிற சாக்காரத்தில் கழுவாதீங்க. பேக்கிங் சோடா பாருங்கள், நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு டேட்டோல் போட்டு இதுவே சுத்தமாக விட்டுருவாங்க.
இங்கேயும் பேக்கிங் சோடா தான். இது ஒரு 2 வெள்ளி வருவாங்க கேக் செய்கிற பேக்கிங் சோடா. நம்ம கேக் செய்கிற பேக்கிங் சோடாலாம் எப்படி உதவியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வயிறு எப்படி சுத்தம் பண்ணுமோ, என்னோடய கண்டுபிடிப்பு பாருங்கள், நம்ம வயிறு எப்படி சுத்தம் பண்ணுமோ அந்த மாதிரி அடுப்பும் சுத்தமாக வச்சுருக்கோம் இந்த பேக்கிங் சோடா. எல்லாம் கெமிக்கல் தாங்க. முடிஞ்சிருச்சு, இன்னொன்று வாங்கணும். இதில் முதல் சுத்தமாக எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்துருங்க, அப்புறம் திருப்பி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கழுவி முடிஞ்சோன்னு சுடு தண்ணி ஊற்றி விடுவேன். உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி விட்டுட்டா அது பாயில் வாட்டர் வித் சால்ட் பாருங்கள். இது கழுவியாச்சு, சுத்தமாக இருக்கா? ஒன்றும் இதெல்லாம் கழுவி விடணும். நான் கொஞ்சோண்டு சுடு தண்ணி பச்சை தண்ணி கூட ஓகே தாங்க. டெத்தோல் போட்டிருக்கேன்ல, மருந்து தண்ணியில் இப்போ ஊற்றுவேன். அப்புறம் இன்னும் நல்ல தண்ணியில் ஊற்றணும். அப்போ அது கழுவும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு, சுத்தமாக இருக்கா பாருங்கள். வச்ச இடம் சுத்தமாக இருக்குது. அது கறி வச்சுருக்கோம் பாருங்கள், சுத்தமாக இருக்கா? கறி விட்டோம். இந்த தண்ணியெலாம் எங்கே போகும் தெரியுமா? இங்கே வரும், இந்த இடத்துல இங்கே குப்பை மாட்டி வச்சுருக்கோம், இங்கே கீழே. ஓகே, இந்த இடம் தான் நம்ம வந்து சவுக்காரம் போட்டு கழுப்புறோம், காலையிலையும் படுக்கிறதுக்கு முன்னாடியும். இந்த இடத்த நீங்கள் சாக்காரத்தூள் போடலாம், சாக்காரத்தூள் தண்ணி ஊற்றலாம். ஓகே, இந்த இடம் ஓகே, சாக்காரத்தூள் துணி துவைக்கிற சாக்காரத்தூள் பாய்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல எனக்கு இதுதான் இருக்குது இப்படி தேய்ச்சி விட்டால் போதும். தேய்ச்சி விட்டு சரி, இந்த சிவரு இந்த இடம் தான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்பாயில்ட் ஆயிரும். ஏன்னா லோ காஸ்ட் வீடெலாம் வந்து இந்த இடம் ஸ்பாயில் ஆயிரும். இதெல்லாம் வந்து கருப்பம்பூச்சி கடிச்சு வச்சிடும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு பார்க்க அக்லியாக இருக்கும். ஆனால் சிமெண்ட் பூசி திருப்படியும் நம்ம கட்டணும். இந்த இடத்துல நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறணும். இங்கே குப்பையெல்லாம் கொட்டும், அதுக்காக ஒரு கம்பி வச்சுருக்கோம். இதை அப்படியே சுத்தப்படுத்துகிறோம். இந்த இடம் அப்படியே தேய்ச்சி விட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் பிடிக்காது. இதுதான் சாக்கரத்தூள் தண்ணி ஊற்றி இதை குப்பையை எடுத்து வீசிடணும். காலையில் உள்ள குப்பை அப்பப்போ வீசிட்டா நம்மளுக்கு சின்னங்க இருக்கும். ஓகே, இங்கே குப்பையை மாட்டி வச்சுருக்குறோம். இங்கே ஒரு இது ஓகே, இது கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த இடத்த நம்ம கழுவணும் பாருங்கள். பாசை நம்ம ஆள் எட்டி பார்க்குறாங்க. நம்மளுக்கு டைம் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் எஸ்ட்ரோலாம் இல்லை, போடலை, அதுலேயே உட்காந்துருக்கோம். இந்த வரலாம் நின்று போயிடும் பாருங்கள். இப்படி தண்ணி அடித்தா கூட அப்படியே அந்த அழுக்குலாம் வரும். சாக்கடத்தை போட்டு வச்சு இதெல்லாம் நாங்கள் பாருங்கள் சுத்தமாக கழுவணும். டெய்லி கழுவணும், அது எல்லாத்தையும் கழுவணும். இது மருந்து போட்டு வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் கழுவணும் பாருங்க. எல்லாத்தையும் நான் தான் கழுவணும், சுத்தமாக கழுவி வைப்பேன் எல்லாத்தையும். பாருங்கள், டாய்லெட் ஒரு அளவு பார்க்குற மாதிரி இருக்கா? பாருங்க, சுத்தமாக இருக்கா? இப்படி தாங்க நாங்கள் கழுவோம். நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளோட இருக்கிற இல்லைக்கை. போயிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல வைக்க மறந்துட்டு இருங்க. நம்ம வேலையை பார்க்கணும். கை பிடிக்கலாம், எப்படி கழுவி விட்டுருங்க, போயிடும். எல்லாம் அப்படி தான் இருக்குது, வீட்டெலாம் தெரிக்கும். அப்படியே மூவ் பண்ணுவோம். குப்பை பேக்கு, இதெல்லாம் குப்பை பேக்கு. இதுவாக கழுவுங்க தண்ணி வச்சு, என் பேக்கெலாம் படும். இல்லை சாப்பாடு வாங்குறதுக்கு, அதனால் சாப்பாடு வந்து தண்ணியில் கலந்துட்டேன். இப்போ இது மூவ் பண்ணுற சாப்பாடு வச்சு ஹேக் பாருங்கள். அதுக்கு வாங்கிட்டு இருக்க முடியாது. மூவ் பண்ணுற சாப்பாடத்தை இதை ஊற்றிட்டேன் தண்ணியில். இந்த தண்ணி சாப்பாடு தண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் கழுவி விடணும். அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிச்சிருவது தான் இந்த ஐயாவை. நாங்கள் வீட்டு வேலை வந்தால், மலேசியாக்காரவங்க வீட்டு வேலை வந்தால் இறங்கிடுவோங்க. இறங்கி மேய வேண்டிதான். படிச்சுமோ படிக்கலை பாருங்க, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுங்க. ஏங்க அந்த கம்பி, இந்த கம்பி சாரை பயன்படுத்தி சகோதரி போட்டோமா, அப்படியே ஜாலியாக ஜிம்காலா என்னை கழுவுகிறாய். தேய்ச்சி கழுவுனாதான்ப்பா நீ சுத்தமாக இருப்பேன். எங்கள் தண்ணியில் பாருங்க அழுக்கு இருக்குது.
இதுக்கு ஒரு மருந்து வாங்கி ஊற்றுறங்க, அது ஒரு வழி தான். அது வாங்கலாம், நம்மளால வாங்க முடியும். கடவுள் கொடுத்துருக்காரு வலிமை, வலிமை கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு வழி தான் அது தண்ணி சுத்தம் பண்ணுறது. இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஏன்னா கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரம், பச்சை கற்பூரம், அது போட்டாலே சுத்தமாயிருங்க தண்ணி. நம்ம ஐயாவே சுத்தப்படுத்தணும். சரிங்க, எல்லாம் சரிங்க. இதோட நம்ம வீடு சுத்தம் பண்ணி முடிஞ்சா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அக்கா சுத்தமாக்கிட்டோம். எல்லாம் சுத்தமாக இருக்குது. தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம், தண்ணி கொதிக்கட்டும். ஓகே, டன்.